வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம சென்னை மெரினா பீச்ல இருக்கிற புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடமும் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவருடைய நினைவிடமும் ஒரே இடத்துல தாங்க இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நினைவிடத்துக்கு அடுத்ததா புரட்சி தலைவி அம்மா அவருடைய நினைவிடம் அமைஞ்சிருக்கு. பீனிக்ஸ் பறவை டிசைன்ல பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்க அம்மா அவருடைய நினைவிடத்தை தாங்க இப்ப நாம பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்திய குடியரசில் முதலமைச்சராக இருந்த இரண்டாவது நடிகை புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம தமிழகத்தின் மிக அதிக காலம் முதலமைச்சராக இருந்த இரண்டாவது தலைவர். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றிய முதல் மற்றும் ஒரே பெண்மணி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தாங்க. தமிழக அரசியல்ல பல சாதனைகள் செய்து பல பெண்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்த ஜெயலலிதா அவர்களை புரட்சி தலைவி அப்படின்னும் அம்மா அப்படின்னும் அழைக்கிறாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நினைவிடத்துக்கு பக்கத்திலே அம்மா அருங்காட்சியகமும் இருக்குங்க. இந்த அருங்காட்சியகத்துல நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் இருக்குங்க. நான் போயிருந்தப்போ க்ளோஸ் இருந்துச்சு, சரி லேட் ஆகிடும் அப்படின்னு நான் கிளம்பிட்டேன். பட் நீங்க பீச்சுக்கு போனீங்க அப்படின்னா அம்மா அருங்காட்சியகத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த அருங்காட்சியகத்துல நம்ம அம்மா கூட பேச முடியும், அவங்க கூட போட்டோ எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இந்த இடத்த போனீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோ ஒர்த்தா இருக்கும்.